கண்டஸ்டன்ட்னா இப்படிதாயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உதாரணம் சொல்ற அளவுல இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் எல்லாமே தரமா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்குமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. விஜய் அர்ச்சனா அவர்கள் தான் வின் பண்ணிட்டாங்க. என்னதான் அவர் வின் பண்ணியிருந்தாலுமே உள்ள பகையெல்லாம் வச்சுட்டு இருந்தாலுமே வெளியில வந்து அவங்களோட நட்புணர்வோட நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க நிலையில பூர்ணிமா அவர்கள் டெய்லிக்குமே அவங்களோட இன்ஸ்டா பேஜஸ்ல ஒரு ஸ்டோரியை போட்டுட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் ரொம்ப சோகமா சில ஸ்டேட்டஸும் போட்டுட்டு இருக்காங்க. சோ இத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தினேஷ் அவர்கள் வந்து ஒரு தேங்க் பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுவுமே ரொம்ப அழகா இருக்கு. அதையும் இதுல தான் நான் சொல்ல போறேன். வாங்க போகலாம். பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்குமே கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இடையில கூட கேம்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப பக்காவா விளையாண்டு இந்த கப்லாம் ஜெயிச்சு எடுத்துட்டும் போயிட்டாங்க. அப்படி இருக்க நிலையில அவங்களோட செலிப்ரேஷனுக்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப பூர்ணிமா அவர்கள் வந்து இன்னைக்கு போட்டிருக்க ஸ்டோரி தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வணக்கங்க, ப்ராமிஸ் ஃபர்ஸ்ட், எனக்காக நீங்க பொழிந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட நன்றி உணர்வை நான் செய்யற வேலை மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டே இருப்பேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் சரி, ஒவ்வொரு நாளுமே என்ன நம்பி என்ன சப்போர்ட் பண்ணி எனக்காக வந்து நீங்க சண்டையெல்லாம் போட்டது எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. இதுக்கு நான் கண்டிப்பா கை கூப்பி தலை குனிஞ்சு வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய சந்தோஷமா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், அழுக, சண்டை, கொண்டாட்டம், அது மட்டும் இல்லாம இந்த நன்றி எல்லா விஷயத்திலயுமே பங்கு பெற்று என்னோட இந்த 100 நாட்கள் என்னோட கலந்து விட்ட என்னோட கோ கண்டஸ்டன்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எல்லார் கூடயும் நான் இன்னைக்குமே நட்பு உணர்வை தொடர்ந்துட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நான் கால் ஆவது பண்ணுவேன். பிபி ஹவுஸை விட்டுட்டு வந்தாலும் அவங்களோட பாண்டிங் எப்போதுமே என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட குட் சைடா இருக்கட்டும், பேட் சைடா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷமானது மட்டும் இல்லாம என்னோட கோவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட சின்ன சின்ன செயலை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இது எல்லாத்துக்குமே சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தையுமே காமனா சொல்லிட்டு கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டியர் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு 2 ரோஜா பூவையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்னை நிறைய விஷயத்துல வந்து வெறுத்திருப்பீங்க, இந்த வெறுக்கிறதுலயும் ஒரு காதல் இருக்குப்பா அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ரொம்பவே சூப்பரா சொல்லினது மட்டும் இல்லாம வாய்ப்பு கொடுத்து வழி நடத்திய பிக் பாஸ் டீமா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், ஹாட் ஸ்டார், என்மோல் ஷைன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெவர் இக்னோர் நெகட்டிவிட்டி, இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் பேக் வித் யுவர் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் யுவர் பாசிட்டிவிட்டி, பூர்ணிமா ரவி அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டோட முடிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூர்ணிமா ரவி என்னதான் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணினாலும் அதுவும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அதை வந்து நெகட்டிவா நம்ம கொண்டு போக முடியாது. அவங்க செல்ஃபிஷா கண்டிப்பா உள்ள யோசிச்சு தான் ஆகணும். எல்லாமே ஒரு கேம். அப்படி இருக்க நிலைமையில அவங்க அப்படி விளையாண்டுட்டு வெளியில சூப்பராகவே வந்துட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு மனமுருகி அவங்க எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்ற இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம தினேஷ் அவர்கள் ஒரு நன்றி வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பொங்கலுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ பொங்கல் முடிஞ்சிருச்சு, அதான் நான் இப்ப பேசுறேன். பிபியில வந்து கமல் சார் மூலியமா எனக்கு கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா ஒரு லைஃப் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து சடனா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஆனா சேஞ்ச் ஓவர் ஆக முடியும். அப்படிதான் நான் வந்து பிபி ஹவுஸ்லயும் சேஞ்ச் ஆனேன். என் லைஃப்லயும் நான் சேஞ்ச் ஆக போறேன். ஸோ எனக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க, கேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிச்சிருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே சூப்பரா சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்றது எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.